பொதுவா எல்லாருக்குமே அம்மா வீட்ல இருந்து தானங்க வகை வகையான பலகாரம், தீமண்டம், விதவிதமான சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு பொண்ணுக்காக குடுத்து விடுவாங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. எங்க மாமியார் செஞ்சு குடுத்து விட்டுருக்காங்க. எங்க மாமியாரோட கூட பிறந்தவங்க 2 பேருங்க. எங்க மாமியார் தான் பெரியவங்க. நடுவுல இருக்கிறவங்க வந்து மதுரையில இருக்காங்க. சின்னவங்க வந்து உப்பூர்ல இருக்காங்க, கடலூர் கிட்ட. உப்பூர்ல இருக்கிற அத்தை நண்டு வாங்கி எங்க அத்தைக்கிட்ட குடுக்க, எங்க அத்தை குழம்பு வச்சு மதுரைக்கு கொண்டு வர, மதுரையில இருக்கிற அத்தை அத அவங்க பையன்கிட்ட குடுத்து இங்க குடுத்தமைக்க, இப்படிதாங்க போயிட்டுருக்கு எங்களோட அன்பு பாசம். நேத்து என் கொழுந்தன் மதுரையிலேருந்து ஒசூருக்கு வந்தாருங்க. அவர் இங்க தான் கிருஷ்ணகிரியில தான் காலேஜ்ல சேர்ந்திருக்காரு. சரி அதனால காலேஜ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு போலான்னு, எப்போ ஓப்பனிங்கு என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தாரு. அப்படியே வரையில மீன் குழம்பு, நண்டு ஃப்ரையி, மீன் ஃப்ரை இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்தாங்க. எங்க சின்ன அத்தை நாங்க ஏதோ சின்ன குழந்தைன்னு இன்னும் நெனப்புங்க அத்தை அவங்களுக்கு. முறுக்கு, தீமண்டம், கமருக்கட்டு, எள்ளுருண்டை, கடலை உருண்டைன்னு எல்லாமே வாங்கி குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என் மகளுக்கு ஒன்றும் ஆர்வம் பொறுக்கல. அப்படியே கடலை உருண்டை எடுத்து பார்த்த உடனே பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே மாரி மாமியார் கிடைச்சிட்டா வரம் தானங்க. எனக்கு ஆனா எங்க குடும்பத்தில நெறைய அத்தைங்க இருக்காங்கங்க. அவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவ்வளோ அன்பா நடத்துவாங்க. என்னதான் இவ்வளோ அன்பா, சந்தோஷமா இருந்தாலுமே மாமியார், மருமகன்னா ஒரு கிசுகிசுப்பு இருக்க தானே செய்யும். எல்லார் வீட்லயும் இருக்குங்க. சண்டை இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா உறவு நம்ம கையில தாங்க இருக்கு. எங்க வீட்ல 2 ஆடு நிக்குதுங்க. அத பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. இருந்தாலும் எங்க நாத்தனாருக்கு ஃபோன் அடிச்சு அவங்கள வந்து பார்த்துக்க சொல்லிட்டு தான் இவங்க மதுரைக்கே நண்ட வந்து குழம்பு காய்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா நாங்க நண்டு சாப்பிட்டது எப்போன்னே எங்களுக்கு ஞாபகம் இல்லங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 6 to 7 மந்த் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நடுவுல வந்து கொஞ்ச நாள் கடலுக்கு வேற போகல மீனவர்களு. இதுக்கப்புறம் சித்திரை ஆரம்பிச்சிருச்சு. சூடுன்னு சொல்லி சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வீட்லயும் வாங்கல. இப்போதாங்க நண்டு நல்ல நண்டா கிடச்சிருக்கு. குழம்பு வைக்கட்டா இல்ல மசாலா பண்ணட்டான்னு கேட்டாங்க. மசாலாவே பண்ணி குடுத்து விடுங்க. ஏன்னா எனக்கும் மசாலா தான் பிடிக்கும். அவருக்கும் மசாலா தாங்க பிடிக்கும். குழம்புனா இன்னும் 2, 3 நாள் வச்சு சாப்பிட்லான்ட்டு அவங்க குழம்பு தான் எப்பயும் செய்ய சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு மசாலானா ரொம்ப பிடிக்குங்க. 4 நாள் 5 நாள் இருந்துச்சுன்னா கூட அந்த மசாலாவே தொட்டுட்டு சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு அந்த மசாலா டேஸ்ட்டா இருக்கும். நண்டு இல்லைன்னா கூட வெறும் மசாலா இருந்தால் கூட போதுங்க. இட்லி, தோசை, சோறுன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இனியாக்கும் ஒரே ஆர்வம் பொறுக்க முடியல. அப்பத்தா என்னடா குடுத்துருக்காங்கன்னு வந்து ஊடால் ஊடால்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. மீன் குழம்பு குடுத்து விட்டுருந்தாங்க. மீன் குழம்பும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா கொஞ்சோண்டு குடுத்து விட்டுருந்தாங்க. நெறைய மீன் கிடைக்கல போல. மீன் தலைய மட்டும் குழம்புல போட்டுட்டு மிச்சம் இருக்கிற மீன்லாம் வறுத்துட்டாங்கங்க. அதனால தான் குழம்புல மீன் இல்ல. மீன் குழம்பு, நண்டு மசாலா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இதில சோமாரி வச்சுட்டு, என்னடா கருப்பு கலரில் கவர் இருக்கேன்னு தொறந்து பார்த்தா, உள்ள ஃபுல்லா கருவாடு, காரா கருவாடு தாங்க குடுத்து விட்டுருந்தாங்க. குழம்பு வச்சாலே சூப்பராக இருக்கும். வறுத்தாலே சூப்பராக இருக்கும். ஆட்டுக்காலும் கொஞ்சம் குடுத்து விட்டுருந்தாங்கங்க. அப்புறம் கொண்டு வந்த ஐட்டத்தெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.